வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, பஞ்சாயத்தில் அந்த ஆளவன் தான் சொல்கிறாரு, என்னம்மா நீ சொல்ல போகிற அப்படின்னு கேட்க, அந்த பையன் முன்னாடி வந்து, ஐயா இந்த சிவனாண்டி இருக்காருல்ல, அவர் தான் எங்களுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி சொல்ல சொன்னார். நான் இந்த பொண்ணோட லவ்வரு. இவர் காசு கொடுத்ததுனால தான் நாங்கள் அப்படி சொன்னோம். நாங்கள் ஊரை விட்டு போகிறதா தான் இருந்தோம். ஆனால் இவர் கடைசி நேரத்தில் எங்களுக்கு காசு கொடுத்து அந்த வீட்டில் ராஜான்னு ஒருத்தர் இருப்பார், அவர் டிரைவரு. அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அப்போ போயிட்டு அந்த டிரைவர் மேலே இப்படி பழி போட சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் அப்படி பண்ணோம். இந்த சிவனாண்டி ஐயா காசு கொடுத்ததுனால தான் நாங்கள் இப்படி பண்ணோம். எங்களை மன்னிச்சிருங்க. அவர் கொடுத்த காசு கூட இப்போ எங்கள் கையில் இருக்குது. நாங்கள் அதை கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு அந்த பையன் நேராக அந்த காசை கொண்டு போய் ஆளவந்தான்ட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்ததோட அங்கே உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சந்திரா நினைக்கிறாங்க, அட பாவியலா, இப்படி என் புருஷனை மாட்டி கொடுத்துட்டீங்களே, இதனால அவர் எவ்வளோ அவமானப்பட போறாருன்னு தெரியலையே அப்படின்னு சந்திரா ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க ரெண்டு பேருமே, என்னை மன்னிச்சிருங்கய்யா, நாங்கள் காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டோம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இதை வந்து ஆளவந்தான் பார்த்துட்டு, ஒரு பொண்ணு மானத்தை கூட பொருட்படுத்தாம ஒருத்த மேல இவ்வளோ பெரிய அபாண்டமான பழி போட்டிருக்கா. அவ காசுக்காக தான் பண்ணியிருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவனாண்டி தான். சாமுண்டீஸ்வரி, இவனுக்கு நீ என்ன தண்டனை கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்க? அந்த டிரைவர் மேல தப்பு இருக்குன்னு சொன்னப்ப அவன் இந்த உள்ளூர் காலம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவனை இந்த ஊரை விட்டு மட்டும்தான் ஒதுக்கி வச்சோம். ஆனா இந்த சிவனாண்டி உள்ளூர்காரன். இவனுக்கு நீ என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நினைக்கிற அப்படின்னு ஆளவன் தான் கேட்குறாரு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேரா சிவனாண்டியை பார்த்து, ஏ சிவனாண்டி, என்ன அவமானப்படுத்த முடியல, என்ன நேருக்கு நேரா மோத முடியல அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கேவலமான முடிவு எடுத்திருக்கே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இங்க பாரு, என் வீட்டுல உள்ள டிரைவரை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் என் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காகவும் தானே நீ இதெல்லாம் பண்ணியிருக்க. உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய பயங்கரமா வெளுத்து வாங்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ச்சே, நம்ம ஒரு பிளான் போட்டா இந்த டிரைவர் வழக்கம் போல அவன் மேல தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டானே, பாவம் அப்படின்ட்டு சந்திரா நிக்கிறாங்க. அப்ப ஆளவன் தான் கேக்குறாரு, சாமுண்டீஸ்வரி, இவனுக்கு நீ என்ன தண்டனை கொடுக்க போற அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த மாதிரி ஆளையெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு. அப்ப பக்கத்துல உள்ள அம்மா சொல்றாங்க, ஏப்பா, நீ இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் மாதிரி தானே, இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்க அப்படின்ட்டு எல்லாருமே சிவனாண்டிய மோசமா பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு சந்திரா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். போலீஸை கூப்பிட்டு இவனை கைது பண்ணணும் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. சந்திராவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா மயில் வாகனத்தை பார்த்து, மாப்பிள்ள போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, உடனே இந்த மாதிரி ஆளையெல்லாம் போலீஸ்ல தான் பிடிச்சு கொடுக்கணும், நான் உடனே ஃபோன் பண்றேன் அப்படின்ட்டு நேரா போலீஸுக்கு ஃபோன் பண்றாங்க. போலீஸ் ஃபோன் அட்டன் பண்ணி யாரு அப்படின்னு கேட்க மயில் வாகனம் விஷயத்த சொல்றாரு. பஞ்சாயத்துல ஒருத்தன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான், அவனை கைது பண்ண வரணும் அப்படின்னு. போலீஸும் சரி நாங்க உடனே வரோம் அப்படின்ட்டு நேரா வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. மயில் வாகனம் நேரா போலீஸை பார்த்து, ஐயா தோ அவர் தான் அப்படின்னு சொன்னதோட அவங்க நேரா சிவனாண்டியை போய் பிடிக்கிறாங்க. வாடா அப்படின்னு சொல்லி சிவனாண்டியை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அப்ப சிவனாண்டி திரும்பி சாமுண்டீஸ்வரியை பார்த்து பயங்கரமா முறைச்சிக்கிட்டே போறாங்க. இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி இன்னொரு பக்கம் இந்த டிரைவரை அவமானப்படுத்தி ஊரை விட்டு துரத்தலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில ஏன் புருஷன் தான் அசிங்கப்பட்டதாயிருச்சு சே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சிவனாண்டிய போலீஸ் கைது பண்ணிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆளவன் தான் எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லியாச்சு, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்ட்டு நேரா அந்த ஆளவன் தான் சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும் சரிங்கப்பா அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாயா இதை பார்த்துட்டு, சே இவனை எப்படியாவது இந்த ஊரை விட்டு அவமானப்படுத்தி துரத்திட்டோம் அப்படின்னு சந்தோஷமா இருந்த நேரத்துல இந்த டிரைவர் அவன் மேல தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டானே அப்படின்னு காண்டாகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜா அங்கேருந்து வந்து, ராஜராஜா அங்கேருந்து கார்த்திகிட்ட வந்து, இங்க பாருங்க, உன் மேல தப்பு அப்படின்னு நான் தப்பான முடிவெடுத்துட்டேன். வெறும் கண்ணால பார்த்தது மட்டும் வச்சு உன்னை தப்பானவன்னு நினைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு.
அப்பதான் மயில் வாகனம் சொல்றாரு, மாமா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா மாமா? இங்க பாருங்க, எனக்கு எப்பவுமே இந்த டிரைவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படிங்கிறது எனக்கு அப்பையிலேருந்தே நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நான் எப்பவுமே இவரை நம்புறேன் அப்படின்னு மயில் வாகனம் சொல்ல, அப்ப ராஜராஜா சொல்றாரு, நீங்க எப்பவுமே வந்துட்டு டிரைவர் மேல நம்பிக்கையா இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஏன்னா அந்த அளவுக்கு டிரைவர் நல்லவன். வந்த நாள் முதல்ல யாருக்கிட்டயுமே இது வரைக்கும் தப்பாவே நடந்தது கிடையாது. ரொம்ப பொலைட்டா உள்ளவர். அவரை போய் எப்படி திடீர்னு இப்படி நம்பாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி அந்த ஆளவந்தானை அனுப்பிட்டு அங்கேருந்து வராங்க. வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா, உன் மேல தப்பு இல்லை அப்படின்னு நீ நிரூபிச்சிருக்க. எனக்கு ஏற்கனவே தெரியும் உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உன் மேல நம்பிக்கை வச்சேன். இங்க பாருப்பா, இனிமே நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இனிமே நீ வந்து டிரைவரா என் வீட்டுல வேலை பார்க்கலாம். இது வரைக்கும் நான் வந்துட்டு உன்னை ரொம்ப அவமானப்படுத்தி அத்தனை பேருக்கு முன்னாடியும் உன்னை ஊரை விட்டு துரத்துனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, மேடம், என்ன மேடம் என்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்குறீங்க? அதான் நீங்க என் மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்களே, அது போதும் அப்படின்னு. எவ்வளோ கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு இந்த டிரைவரை ஊரை விட்டு துரத்துனாங்க. இப்போ இவர் டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்ததோட அவங்க எல்லாருக்குமே ரொம்ப கோவம் வந்துருச்சு. மாயாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சி. அப்போ சந்திராவும் செம காண்டாகிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நேராக வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டில் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தி வந்ததோட, இங்கே பாருப்பா டிரைவர், இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்குமே நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம், நீங்கள் எல்லாம் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். அந்த சிவனாண்டி தான் இதெல்லாம் பண்ணா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இல்லை அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமாப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரிங்க மேடம், இதை பத்தி இனிமே நீங்க பேச வேணாம் அப்படின்னு. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா ராஜா, இனிமே ரேவதியோட கல்யாணத்தை இனிமே நீ தான் நடத்தணும். இனிமே எல்லா பொறுப்புகளையும் உன்கிட்டே ஒப்படைக்கிறேன். நீ கரெக்டா பண்ணுவ அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. மயில்வாங்கன் சொல்றாரு, அத்தை கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ராஜா எல்லாத்தையும் செமையா பண்ணிடுவாரு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா மயில் வாகனத்தை பார்த்து, மாப்பிள்ள, உங்களை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாருமே அந்த டிரைவர் மேல சந்தேகப்படும் பொழுது நீங்க அவருக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னீங்கல்ல. நீங்க அந்த அளவுக்கு டிரைவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்கல்ல. எங்களை விட நீங்க தான் வந்துட்டு அவரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னதோட, அப்ப மயில்வாங்கன் சொல்றாரு, ஏன்னா நம்ம டிரைவர் அந்த அளவுக்கு நல்லவர். அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது இத்தனை நாள் நான் அவர் கூட பழகிட்டு இருக்கேன்னு அதை வச்சுதான் நானே சொல்றேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரிங்க மாப்பிள்ள, நீங்க சரியாதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் கேட்டுட்டு சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா, நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மகேஷை தலையில அடிச்சு ரேவதிய கல்யாணம் பண்றதுக்கு இந்த டிரைவர் திட்டம் போட்டானே, அதை பத்தி மறந்துட்டியா? இன்னும் அவன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத இவன் இன்னும் ப்ரூவ் பண்ணல. அதுக்குள்ளேயும் நீ இவனை நல்லவன்னு ஏத்துக்காதக்கா, எல்லாத்தையும் பார்த்து நம்பாத அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, ஆரம்பத்துல இருந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, அந்த விஷயத்த பத்தி நீங்க இப்ப திருப்பி திருப்பி பேசுறீங்க. அன்னைக்கு மகேஷ் வந்துட்டு டிரைவரை தான் தலையில கட்டையால அடிச்சது அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஒன்றும் சொல்லலை. அவரே ஒரு குழப்பத்துல தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடிச்சதா டிரைவரா இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரே தவிர்த்து அவருக்கே ஒரு முழு விவரம் தெரியல. அதனால நீங்க அவர் மேல பழி போடுறது ரொம்ப தவறு. இங்க பாருங்க டிரைவர், அதையும் அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவாரு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா, அன்னைக்கு நடந்தது கண்டிப்பா அந்த சிவனாண்டிக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குமோன்னு தோணுது. டிரைவரை மாட்டி விடுறதுக்காக தான் அந்த சிவனாண்டி இப்படிப்பட்ட பிளான் பண்ணியிருப்பான் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ இந்த டிரைவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் தோணுது. இங்க பாரு சந்திரா, இந்த விஷயத்த பத்தி நான் உன்கிட்ட பல முறை நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா இந்த டிரைவர் சீக்கிரம் அந்த நடந்தது என்ன அப்படிங்கிறத டிரைவர் ப்ரூவ் பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா சின்ன மாமியாரே, இன்னும் கல்யாணத்துக்கு நாள் இருக்குல்ல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா மேடம், இன்னும் கல்யாணத்துக்கு நாள் இருக்கு, கண்டிப்பா என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத எல்லாருக்கும் முன்னாடியிலையும் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா சந்திராவை பார்க்க, சந்திரா ரொம்ப அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேரா மயில் வாகனத்தை பார்த்து, இங்க மாவட்டத்துல கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா நாளைக்கு நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், வீட்டுக்கு ஆள் வர சொல்லிருங்க அப்படின்னு. ரோஹிணி சொல்றாங்க, அம்மா ஏமா வீட்டுக்கு வர சொல்றீங்க?
கடையில போய் பார்த்தா தானே நிறைய கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா ரோகிணி, ஏற்கனவே நாள் போயிட்டே இருக்கு. ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால நான் நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லிடுறேன் அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, அம்மா புது கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு, அது எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்துட சொல்லுங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா மாப்பிள்ள, எல்லாத்தையும் காதல வாங்கினீங்களா? புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு விட வரணுமா, பார்த்துக்கோங்க அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை அதெல்லாம் சிறப்பா பண்ணிடலாம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி, எல்லாரும் அவங்க அவங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி மற்ற பொண்ணுங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து போறாங்க. எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போன பிறகும் சந்திரா மட்டும் நின்றுகிட்டு இருக்காங்க கார்த்தியை மறைச்சிக்கிட்டு. அப்ப சந்திரா வந்துட்டு நேரா கார்த்தியை மறைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து போகும் பொழுது டக்குன்னு மயில்வாகனம் நேரா, சின்ன மாமியாரே ஒரு நிமிஷம் நில்லுங்களேன் அப்படின்னு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அக்கா தங்கச்சி கதையை பத்தி சொன்னோம்ல, அதை பத்தி புதுசா இப்ப நம்ம டிரைவர் புது கதையை பார்த்திருக்காராம், அது என்னன்னு அவரு சொல்ல போறாரு அப்படின்னு. அப்ப சந்திரா முறைச்சுக்கிட்டு நிக்க. அப்ப மயில்வாகன நேரா கார்த்தியை பார்த்து, ஏப்பா ராஜா சொல்லுப்பா, அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன நடந்துச்சுன்னா, அந்த தங்கச்சியோட புருஷனை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க, இதனால அத்தனை பேருக்கு முன்னாடி அவங்க ரொம்ப அவமானப்பட்டுட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, அப்ப அந்த தங்கச்சி புருஷனுக்கு அந்த ஜெயில்ல சரியான தண்டனை கிடைச்சிருக்கும்ல, இந்நேரம் போலீஸ் அந்த தங்கச்சி புருஷனை போட்டு வெளுத்து கட்டியிருப்பாங்கல்ல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, அதோட அந்த தங்கச்சி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் இதுல சம்மந்தம் இருக்கு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்க மேல தப்பு இருக்கு அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணி அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்துவேன் பாரு அப்படின்னு. அப்ப மயில்வாங்கனம் சொல்றாரு, அதானே ஹீரோவோட வேலையே அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா நேரம் மயில்வாங்கனத்தை பார்த்து முறைச்சிக்கிட்டு, என்னை பத்தி தான் இவனுங்க கிண்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க, எத்தனை நாள் இப்படி பேசுறானுங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன், கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்கிட்ட நல்லா அகப்படுவாங்க, அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சந்திரா கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மயில்வாகன நேரா கார்த்திய பார்த்து, பாத்தியாப்பா எப்படி கோவத்துல சின்ன மாமியார் போறத, அவங்கள பத்தி உண்மையை சொல்லிட்டோமா, அதுதான் இப்படி கோவமா போறாங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இன்னும் எத்தனை நாள் இவங்க உண்மையை மறைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நானும் பாக்குறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில்வாகனமும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தி அங்கேருந்து அவரோட ரூமுக்கு போறாரு. அதே நேரத்துல மயில்வாகனம் அங்கேருந்து மாப்பிள்ள, அது என்னது, கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. நம்ம கார்த்தி நேரா அவரை பார்த்து, யோ என்னையா இது, அதான் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், எதுக்கு இப்படி அடிக்கடி பேரை சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னு. அதுக்கு மயில்வாகனம் சொல்றாரு, எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம்தான், இது மாதிரி அந்த மாயாவும் மகேஷும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத எப்ப நீ நிரூபிக்க போற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், நம்ம ஸ்ட்ராங்கா நிரூபிக்கணும்ல, அப்பதான் அவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத எல்லாருமே நம்புவாங்க அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம ராஜராஜா மாப்பிள்ளைன்ட்டு ஓடி வராரு கையில துண்ணூரோட. அப்ப கார்த்தி நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க மாமா, இந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்கு முன்னாடியே நீ கூப்பிடாதீங்க, ஏன்னா இன்னும் நான் யாரு அப்படிங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை, ஒருவேளை யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடாதீங்க, டிரைவர்னு மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க என் மாப்பிள்ள, என் தங்கச்சி பையன்னு தெரிஞ்ச பிறகும் உங்களை எப்படி என்னால டிரைவர்னு கூப்பிட முடியும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, இதனால பிரச்சனை ஆகும், உங்களுக்கே தெரியும்ல, நான் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அத்தை கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க, அப்புறம் எப்படி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க முடியும் அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, என்னை மன்னிச்சிருங்க, நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி பரவாயில்ல அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இத்தனை வருஷம் கழிச்சு என் தங்கச்சி பிள்ளைய பார்த்திருக்கேன், எங்க அம்மாவையும் போய் பார்த்துட்டு வந்தேன், அதனாலதான் நான் இப்ப துண்ணூறு கொண்டுட்டு வந்தேன், இந்தங்க மாப்பிள்ள அப்படின்னு துண்ணூறு பூசி விட கார்த்தியும் சரிங்க மாமா அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. அதே நேரம் நம்ம கார்த்தி நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க, இப்போதைக்கு இந்த குடும்பத்துல உள்ள பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு. அப்ப ராஜராஜா கேட்காரு, அப்படி என்ன மாப்பிள்ள பிரச்சனை, அதான் ஒரு பிரச்சனையும் இல்லையே, எல்லாம் சரியாகிட்டேன், இனிமே ரேவதியோட கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு நான் போயிட்டு எங்க அம்மா அப்பாவை பார்க்க போறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அதுலதான் மாமா பிரச்சனை அப்படின்னு. இது கேட்டதோட ராஜராஜா கேட்கிறாரு, அதுல என்ன மாப்பிள்ள பிரச்சனை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, மாமா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மகேஷும் மாயாவும் நல்லவங்களே கிடையாது, அவங்களோட ரிலேஷன்ல ஒரு தவறு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட ராஜராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா மாமா, அவங்க ரெண்டு பேரோட தொடர்பே தப்பா இருக்கு, அவங்க ரெண்டு பேருமே ரேவதியை எதுக்காக வந்துட்டு மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, ரேவதியை ஏமாத்தி சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டு
இந்த மொத்த குடும்பத்துக்கும் அவங்க அதிபதி ஆகலாம், மொத்த சொத்தையும் அவங்க எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட திட்டமா இருக்கு. அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது ரேவதியை காப்பாற்றணும் அப்படின்னு. இது கேட்டதோட ராஜராஜா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் சிவனாண்டியை காமிக்கிறாங்க. சிவனாண்டியை போலீஸ் வந்துட்டு ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போறாரு. அங்க போனதோட சிவனாண்டியை செல்லுக்குள்ள அடைக்க சொல்ல பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டபிள் சொல்றாரு, என்ன இவனுக்கா நீ வந்து பாவ மரியாதை பாக்குற? இங்க பாரு, இவன் எவ்வளவு பெரிய வேலை பண்ணியிருக்கான். இது மாதிரி நல்லவனை கெட்டவனாக்குறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கான். இவெல்லாம் வெளியிலே இருக்கக்கூடாது. இவன் அப்படி என்ன பண்ணுவான்? இவனை கொண்டு போய் ஜெயில அட அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் யாருன்னு தெரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஏய் நீயே ஒரு முள்ள மாதிரி, உன்னைய வந்துட்டு நான் நல்லவன்னு சொல்லணுமா? மரியாதையா ஏய் கான்ஸ்டபிள், இவனை கூட்டிட்டு போய் செல்லுக்குள்ளாட அப்படின்னு. அப்ப சிவனாண்டி இழுத்துட்டு போயிட்டு செல்லுக்குள்ள அடைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சிவனாண்டி முறைச்சிக்கிட்டே நிக்கிறாரு. அப்ப அந்த போலீஸ் சொல்றாரு, எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு வேலையை பார்த்துட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவரு கோவப்படுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சந்திராவை காமிக்கிறாங்க. சந்திரா நினைக்கிறாங்க, எப்படியாவது சிவனாண்டியை வெளியில கூட்டிட்டு வரணும். யாரை வச்சு சிவனாண்டியை வெளியில கூட்டிட்டு வர்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப சந்திரா நேரா சிவகாமியை போய் பாக்குறாங்க. சிவகாமி நேரா சந்திராட்ட, என்னடி காலையிலே பார்க்க வந்திருக்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அத்தை நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். அந்த பிளான்ல அவர் மாட்டிக்கிட்டாரு. ரொம்ப பெரிய பிரச்சனை இல்ல, நீங்க எப்படியாவது போயிட்டு அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சிவகாமி சொல்றாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, அந்த டிரைவரை அவமானப்படுத்தி ஊரை விட்டு துரத்தலாம் அப்படின்னு. இதுல அவரு பிரச்சனையில வசமா மாட்டிக்கிட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னதோட சிவகாமி சொல்றாங்க, எதையுமே நீங்க சரியா பண்ண மாட்டீங்களா, எல்லாத்துலயுமே வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சிவனாண்டி எப்படி வெளியில வர போறாரு, சரியான கோவத்துலதான் போயிருக்காரு. கண்டிப்பா சாமுண்டேஸ்வரியை கொலை பண்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாரு பழி வாங்குறதுக்காக. அதோட இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம கார்த்தி அப்கமிங் எபிசோடில் கண்டிப்பாக அந்த மாயா மகேஷ் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நிரூபிப்பார். ஸோ லாஸ்ட்டாக குட்டி ப்ரமோவில் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கார்த்திக் ரேவதி திருமணம் நடக்க போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. மாயா மகேஷோட உண்மையான முகம் வெளியில் வந்துருச்சு அப்படிங்கிறத பற்றியும் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் உங்களோட லைக்கை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்ஸ் தாங்க எங்களுக்கு அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது லாஸ்ட் வீடியோவில் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.